வணக்கம். 1ஆம் வகுப்பு தமிழ் பாடம். 1ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இப்போ நாம் உயிர்மெய் எழுத்துக்களினுடைய தொடர்ச்சியாக கை ngை இந்த எழுத்துக்கள் எப்படி உருவாச்சு, அதை எப்படி எழுதணும், அதை எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறத நாம் படிக்க போகிறோம். பாருங்க, அதாவது இது பார்த்தீங்களா, மெய்யெழுத்து இக்கு, இது என்னது உயிரெழுத்து ஐ. அப்போ இக்கும் ஐயும் சேரும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய உயிர்மை எழுத்து கை. புரியுதுங்களா? கை. இந்த கை எப்படி போடணும் பார்த்தீங்களா? நான் போட்டீங்க இல்லையா, 2 சொல்லினா அந்த மாதிரி இங்கே பாருங்க, அப்படி முட்டை போட்டு மறுபடியும் முட்டை போட்டு அந்த மூக்கு போடாமல் இங்கே அப்படியே பெண்ட் பண்ணி விட்டீங்கன்னா பெண்ட் பண்ணி விடணும். பெண்ட் பண்ணி விட்டு கா போடணும். அது என்னது? கை. புரியுதுங்களா? புரியுதுங்களா? கை. அதே மாதிரி இங்கு கூட்டல் ஐ பாருங்க, ngை. அடுத்து பாருங்க சை, அடுத்தது ngை, அடுத்தது டை, அடுத்தது 3 சுழி நை. புரியுதுங்களா? அடுத்து என்ன பாருங்க, 3 சுழி நைக்கு அப்புறம் தை இல்லையா, தை, நை, பை, மை, யை, ரை, லை. அடுத்து என்னது? வை. அடுத்தது ழை, ழை, ரை, நை. புரியுதுங்களா? இந்த முதல் எழுத்து இருக்குல்லையா, அந்த முதல் எழுத்து தனியாகவே வராது, இப்படி சேர்ந்துதான் வரும். புரியுதுங்களா? இப்போ இந்த உயிர்மை எழுத்துல வரக்கூடிய அந்த வார்த்தைகளை இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்க, பாத்தீங்களா? பெயரை சொல்வேன், எழுத்தை அறிவேன் இல்லையா? முதல்ல இது என்னது பாரு, சொல்லுங்க. குடை, டை, குடை. கடைசி எழுத்து என்னது? டை, குடை. இது என்னது? கூடை இல்லையா? கூடை, கூ டை, கூடை. இது என்னது பாருங்க, மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா சில திருவிழெல்லாம் இருக்கும், அதே மாதிரி செடிகள், மரங்கள், செடிகள் அங்கெல்லாம் அது இருக்கும். சொல்லுங்க. நத்தை. கடைசி எழுத்து என்னது? தை, நத்தை. நா இத்தை, நத்தை. இது என்னது? ஆந்தை. சரியா? ஆ இந்து தை, ஆந்தை. இது என்னது? அம்பர்லா, பக்கெட், ஸ்னெயில் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், ஸ்னெயில். இது அவுல் இல்லையா? ஆந்தை, ஆந்தை. அடுத்தது பாருங்க, ஆமை, ஆமை, ஆமை இல்லையா? அடுத்தது இது பொம்மை, போ இம் மை, பொம்மை. இது பாருங்க, அவரை, அவரை, அவரை. இது என்னது? குதிரை, கு தி ரை, குதிரை. புரியுதுங்களா? அடுத்தது பாருங்க, இது என்ன சொல்லுங்க? இலை, இலை. புரியுதுங்களா? இலை, இலை. அடுத்தது மலை, மாலை, மலை. அடுத்து பாருங்க, ஔவை, ஔவை, ஔவை. அடுத்தது புடவை, பூடாவை, புடவை. புரியுதுங்களா? அடுத்தது பாருங்க, இது என்ன சொல்றீங்க? இந்த செடி நீங்க பார்த்துருப்பீங்க, ஆனா உங்களுக்கு பெயர் தெரியாம இருக்கலாம். கற்றாழை, கா இட் ரா ழை, கற்றாழை. இது தெரியும் உங்களுக்கு. வாழை, வாழை, ழை சொல்லணும், ழை, வாழை. இது யானை, யானை, யானை. இது பானை, பானை, பானை. புரியுதுங்களா? அடுத்தது பாருங்க, படமும் சொல்லும், படமும் சொல்லும். பாருங்க, கு கை, குகை. ஏ லு மி இச் சை, எலுமிச்சை. மு இட்டை, முட்டை. வீ நை, வீணை. அடுத்து என்னது? சி ரு இத்தை, சிறுத்தை. பை. பாத்தீங்களா? ஒற்றை எழுத்து வந்துச்சு பாருங்க, பை. அதே மாதிரி தமிழ் மாசத்துல ஒரு மாசம் இருக்கு, என்ன எழுத்து? ஒற்றை எழுத்து சொல்லுங்க. தை. சரி, தை. அதே மாதிரி பை. புரியுதுங்களா?
அடுத்து பாருங்க, அடுத்து என்னது? ஆமை ஆமை, குதிரை குதிரை, வாளை வளை. புரியுதுங்களா? அடுத்தது பாருங்க, காயிற்றாழை கற்றாழை, தவளை தவளை. அடுத்தது பாருங்க, அடுத்தது ஔவை ஔவை இல்லையா? ஔவை ஔவை. அடுத்தது காலுரை காலுரை இல்லையா? சாக்ஸ் சொல்லுவோம் இல்லையா? சாக்ஸ். காலுரை காலுரை. பூனை பூனை இல்லையா? பூனை பூனை. அடுத்து பாருங்க, எழுத்தை எடுப்பேன் பெயரை சொல்வேன். நம்ம எல்லா உயிர்மை எழுத்து படிக்கும்போது விளையாடுவோம் இல்லையா? அதான் பாருங்க. இப்போ ஒரு எழுத்து எடுக்குன்னு வைங்களேன், தை. ஆனால் தை மாதம் சொல்லிடலாம் இல்லையா? அதே மாதிரி ழை எடுத்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? வாழை இல்லையா? ரை எடுத்தீங்கன்னா காலுரை, நெய் எடுத்தீங்கன்னா பூனை. அப்படி அந்த எழுத்தை எடுத்து அந்த ஒவ்வொரு எழுத்தும் வரக்கூடிய உயிர்மை, அந்த உயிர்மை எழுத்து நை லை வரக்கூடிய வார்த்தைகளை சொல்லி விளையாடலாம். அடுத்து பாருங்க, எழுத்துக்களை கண்டுபிடிப்போம், வட்டமிடுவோம். இப்போ இதுல வந்துட்டு மை, டை, சை, கை, எய் அதெல்லாம் எங்க இருக்கு நம்ம கண்டுபிடிச்சு வட்டமிடணும். பாருங்க, மை எங்க இருக்கு பாருங்க, இந்த இருக்குல்ல, இது வட்டமிடணும். மை. டை எங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு பாருங்க, டை வட்டமிடணும். புரியுதுங்களா? சை எங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு பாருங்க, வட்டமிடணும். கை இங்க இருக்கு, வட்டமிடணும். புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்தும் கண்டுபிடிச்சு நீங்க வட்டமிடணும். புரியுதுங்களா? இங்க பாத்தீங்களா, எய் இங்க வட்டமிடணும். புரியுதுங்களா? அடுத்தது பாருங்க, கண்டுபிடிப்பேன் வட்டமிடுவேன். இங்க படங்கள் இருக்கு, அந்த எழுத்துக்கள் இருக்கு, நீங்க வந்துட்டு சரியா கண்டுபிடிச்சு வட்டமிடணும். புரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு அவங்க போட்டுக்காங்க பாருங்க, பலகை, பா லா கை, பலகை போட்டு இப்படி வட்டமிடணும். இது என்ன பாருங்க, மூட்டை இல்லையா? மூட்டை, மூ இட்டை வட்டமிடணும். புரியுதுங்களா? அடுத்து இது பாருங்க, குதிரை. இங்க பாருங்க, குதிரை குதிரை வட்டமிடணும். புரியுதுங்களா? இது என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்கா? கற்றாழை இல்லையா? இங்க பாருங்க, கா இட் ராழை கற்றாழை வட்டமிடணும். இது என்னது? ஆமை, ஆமை ஆமை வட்டமிடணும். இது என்னது சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. கழுதை இல்லையா? இங்க இருக்கு பாருங்க, காழுதை கழுதை வட்டமிடணும். புரியுதுங்களா? அடுத்தது, எழுதி பழகுவேன். இதுல நீங்க முக்கியமா எழுதி பழக வேண்டியது நான் சொன்னேன் இல்லையா, இந்த எழுத்து தான். இங்க இருந்து அப்படி ஆரம்பிச்சு மறுபடியும் கொண்டு வந்து மறுபடியும் பெண்ட் பண்ணி அப்படியே இங்க வந்து முடிச்சிடணும். அதாவது 2 சொல்லி நான் போடுவீங்க இல்லையா, இப்படி போட்டு அந்த கொம்பு போடாம இங்க அப்படியே அழகா அப்படி பெண்ட் பண்ணி நிறுத்திட்டீங்கன்னா அந்த அந்த எழுத்து தான் உங்களுக்கு இதுல வந்துட்டு புதிய எழுத்து. அதை எழுதி பழகிட்டீங்கன்னா மற்றபடி எல்லாமே காங்கா சாதை, அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நீங்க இது எழுதும்போது மட்டும் கை, இந்த இது சேர்த்து எழுதிங்கன்னா கை, இது ஒற்றை எழுத்தா வராது, சேர்ந்துதான் வரும். கை, ngை, சை, ngை, டை, 3 சொல்லி நை, இப்படி நம்ம இது எழுதி பழகணும் இந்த புள்ளிலேவும். புரியுதுங்களா? அடுத்தது பாருங்க, படிப்போம் எழுதுவோம். இது பாருங்க, நீங்களா சொல்லுங்க. ஆ லை அலை, இ லை இலை, த லை தலை. எளிமையா இருக்கு பாத்தீங்களா? அடுத்து பாருங்க, கா டை கடை, வா டை வடை, உ டை உடை. சரியா? அடுத்து பாருங்க, சொல்லுங்க. ஆ இத் தை அத்தை, நா இத் இது என்னது? தை நத்தை. அடுத்து பாருங்க, மே இத் தை மெத்தை. சரியா? அடுத்து பாருங்க, பானை பானை, யானை யானை, பூனை பூனை. அடுத்து பாருங்க, இப்போ இங்க 2 வார்த்தை இருக்கு இல்லையா? 2 வார்த்தை இருக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன், முதல்ல ஒரு வார்த்தையை எழுத்து கூட்டி படிச்சு சொல்லணும், அதுக்கு அது அடுத்த வார்த்தையை எழுத்து கூட்டி படிச்சு சொல்லணும், அப்புறம் 2 வார்த்தையும் சேர்த்து படிக்கணும். பாருங்க, காலை காலை, நேராயும் நேரம், காலை நேரம் இல்லையா? அடுத்து பாருங்க, மாலை மாலை,
நேராயும் நேரம், மாலை நேரம். அதே மாதிரி இது சொல்லுங்க, நீங்களா சொல்லுங்க பார்ப்போம். பி இல் லை பிள்ளை, நீ லா நிலா, பிள்ளை நிலா. கரெக்ட். அடுத்து பாருங்க, வே இல் லை வெள்ளை, உடை உடை, வெள்ளை உடை. புரியுதுங்களா? அடுத்தது பாருங்க, படிப்பேன் வரைவேன். புரியுதுங்களா? பாருங்க, பூனை பூனை, பாருங்க பூனை இங்க வரையணும். கூடை குடை, இலை இலை. அடுத்தது என்னது? ஆந்தை ஆந்தை இங்க வரையணும். புரியுதுங்களா? ரொம்ப இதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு வரைஞ்சி ரொம்ப எளிமையாக இருக்கும். அப்படியே நீங்க ஓவியம் வரைய கூட பழகலாம். அடுத்து என்ன பாருங்க, பெயரை எழுதுவேன். பாருங்க, பெயரை எழுதுவேன். இது என்ன பாருங்க, இங்க எங்க இருக்கு பாருங்க, இது யானை. இங்க எங்க இருக்கு? யானை இங்க எழுதணும், யானை இல்லையா? அடுத்து பாருங்க, இது என்ன பாருங்க, ஆமை 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 இங்க எழுதணும். இது என்னது? தவளை தவாழை தவளை இங்க எழுதணும். இது பாருங்க, இது என்னது? சிறுத்தை சீருத்தை சிறுத்தை இங்க எழுதணும். புரியுதுங்களா? இது பாருங்க, இது என்னது? குகை கூகை குகை இங்க எழுதணும். புரியுதுங்களா? இப்போ அடுத்தது இணைத்து எழுதுவேன். இணைத்து எழுதுவேன். இணைத்து எழுதுவேன் என்ன பாருங்க, இங்க பாருங்க, மா இன் மண். சரி, இது என்னது சொல்லுங்க? பானை இங்க எழுதணும். நீங்க மா இன் மண் பானை, பானை மண் பானை. புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, இது என்ன பாருங்க சொல்லுங்க, நத்தை ஓடு ஓடு, நத்தை ஓடு. அடுத்தது மலர், இது என்னது? மாலை மாலை மாலை. அப்ப மலர் மாலை அப்படி எழுதணும். புரியுதுங்களா? இப்ப அடுத்தது கண்ணாடியில் கண்டுபிடிப்பேன். பாருங்க, கண்ணாடியில் கண்டுபிடிப்பேன். கண்டுபிடிங்க, இது என்ன? அது பாருங்க, நத்தை நத்தை. அடுத்தது குதிரை. அடுத்தது மைனா. அடுத்தது கற்றாழை. புரியுதுங்களா? இப்ப பாருங்க, அடுத்தது எங்கள் குடை. இது சும்மா ஒரு சின்ன குட்டி படக்கதை. புரியுதுங்களா? இப்ப பாருங்க, அப்போ ஏதோ விளையாண்டுக்கு இருக்காங்க. அந்த கற்கள் எல்லாம் நகட்டி அங்க வச்சு இங்க வச்சு விளையாண்டுக்கு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அங்க என்னென்ன இருக்கு பாருங்க, ஒரு மைனா இருக்கு, ஆமை இருக்கு, நத்தை இருக்கு, ஆந்தை இருக்கு. அப்ப அந்த ஆந்தை சொல்லுது, கல்லை கல்லை அங்கே வை. புரியுங்களா? கா இல் லை கல்லை இங்கே அங்கே வை அப்படின்னு சொல்லுது. இது சாரி சரி அப்படின்னு சொல்லுது. கல் அங்க வச்சுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அங்க என்னாச்சு? மழை வந்துருச்சு. அங்க மழை வந்துருச்சு. மழை வந்தோடனேவும் பாருங்க, இந்த ஆமை என்னாச்சு பாருங்க, ஆமை தலை காலெல்லாம் உள்ளுக்குள்ள போய் இப்படி பந்து மாதிரி சுருண்டுரும். அதே மாதிரி ஸ்னெயில் பார்த்தீங்கன்னா அதுவும் தலை உடம்பு உள்ள போய் இப்படி சுருண்டுரும். அப்போ மைனாவும் ஆந்தையும் மழையில நனையுது இல்லையா? அட மழை அப்படின்னு ஆந்தை இப்ப என்ன பண்ணலான்னு யோசிக்குது. இப்ப பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டு இல்லையா, அங்க என்ன இருக்கு பாருங்க, ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறது இல்லையா? அப்ப மழை நின்றுச்சு. நின்னுனேவும் ஆந்தையும் ஸ்னெயிலும் அந்த நத்தையும் வெளியில ஆமையும் நத்தையும் மழை நின்று வெளியில வந்து எட்டி பாக்குதுங்க. பார்த்துட்டு ஆந்தையும் மைனாவும் எங்கே அப்படின்னு தேடுறாங்க. தேடணுன்னே பார்த்தா இங்க பாருங்க, ஆந்தையும் மைனாவும், நீங்க சொல்லுவீங்க இல்லையா வாட்டர் மெலன் இல்லையா, தண்ணி பழம் சொல்லுவோம் இல்லையா, அதை வந்துட்டு அதை என்ன பண்ணிருக்காங்க, உள்ள அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துருச்சுங்க. இல்லாட்டி சாப்பிட்டுட்டு அதை வந்து ஒரு குடை மாதிரி பண்ணிக்கிட்டு மழைக்கு அதுல நின்னுட்டாங்க. அதான் சொல்றாங்க, இது எங்கள் காயில் எங்கள் கூடை, இது எங்கள் குடை அப்படின்ட்டு. உடனேதான் அங்கே பார் ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு ஆமையும் நத்தையும் ஆந்தையையும் மைனாவையும் பார்த்து பாராட்டினாங்க. புரியுதுங்களா? அப்படியாக இந்த பாடம் வந்து நம்மளுக்கு முடியுது. புரியுதுங்களா? இப்போ நாம
அடுத்த பாடத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம தமிழ் பள்ளி சேனலில் வர்ற வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னா நம்ம தமிழ் பள்ளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.